புதுக்கோட்டையில் வரும் 4ஆம் தேதி கூட்டணி தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம். கூட்டணியில் பல கட்சிகளை இணைப்பதற்கான வேலைகளை தொடங்குவார் என தகவல். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி விரைவில் ஆலோசனை நடத்த முடிவு. கூட்டணி, பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரம் குறித்தும் ஆலோசனை நடத்துவார் என தகவல். சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 186 கோடி ரூபாய் பொங்கல் போனஸ். ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விவகாரம், போராட்ட அமைப்புகளுடன் அமைச்சர்கள் இன்று ஆலோசனை. அதிமுக சார்பில் தமிழகம், புதுச்சேரி, கேரளாவில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு தாக்கல். அதிமுக தலைமை அறிவிப்பு. தமிழகத்தில் கையில் புத்தகம் ஏந்தி கல்வி நிலையம் செல்லும் வயதில் அரிவாள் தூக்கும் நிலை உள்ளது. நெல்லையில் பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேதனை. ஜனவரி 5ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 3வது நாளாக போராட்டம். உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி வலியுறுத்தல். அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்ற தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கத்தினர். சங்கத்தின் மாநில தலைவர் சிவக்குமார் அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. சில ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. இடைநிலை மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விடியல் எப்போது? தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பதிவு. கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குநராக ஸ்ரீகுமார் பிள்ளை பதவியேற்பு. சிஜி கர்ஷாத்கரின் பதவி 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுக் கொண்டார். மார்கழி மாத பிரதோஷத்தை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். கூடுதல் வரி விதிப்பால் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் உயர்கிறது சிகரெட் விலை. பான் மசாலா, சிகரெட், புகையிலை 40% கூடுதல் விலைக்கு விற்கப்படும் என தகவல். கடலூர் மாவட்டம் வேதாரண்யம் அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 8 கோடி மதிப்பிலான தங்கம் பறிமுதல். சிவக்குமார் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கேரளாவில் நிச்சயமாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும். மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி திட்டவட்டம். சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பார் ஒன்றில் பயங்கர தீ விபத்து. 40க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம்.
T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் வரும் 31ஆம் தேதிக்கும் மாற்றம் செய்து கொள்ளலாம். ICC அறிவிப்பு.